மியூச்சுவல் ஃபண்ட் இன் உலர் இஸ் பீன் தேர் ஃபார் வெரி லாங் டைம். பட் நான் கொஞ்சம் பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறேன். சரி, பணம் நமக்கு ஒரு 3 விதமா நம்ம பணத்தை நம்ம யூஸ் பண்ணோம். ஏன்னா நம்ம ஏர்ன் பண்ற பணம், அது மேபி சேலரியை நம்ம ஏர்ன் பண்ணியிருப்பீங்க, ஆர் மேபி கம்பெனியில ஒரு பிஸ்னஸ் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. 3 விதமா நம்ம பணம் யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து நம்ம சேவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம், 2 வந்து நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணோம் பணத்துக்கு, 3வது வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணோம். நிறைய பேருக்கு ஒரு டிஃபரன்ஸ் சார். அப்ப நீங்க சொல்றது இந்த சேவிங்கும் இன்வெஸ்டும் ரெண்டும் ஒன்று தானேன்னு ஒரு டவுட் வந்து உங்க மைண்ட்ல இப்போ இருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். சேவிங்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அது தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சேவ் பண்றது ஒரு ஒரு பாயிண்ட் இருக்கு. இன்னும் ஓகே, நான் ஏர்ன் பண்ற பணத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து நான் சேவ் பண்றேன். பட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன டிஃபரன்ஸா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யும். தட் இஸ் வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், பல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த பல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் பணம் வந்து எஃப்டில போடுறீங்க, ஒரு மேபி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்க, ஒரு மேபி இன்சூரன்ஸ் வாங்குறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. இதெல்லாம் பண்ணும்போது உங்களோட பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யுது. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஆஸ்பெக்ட். யூஸ்வலி என்ன ஆகும்னா, நீங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மேபி ஏர்லியர் ஜென்ரேஷன்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து வுட் சேவ் மணி. யா அண்ட் மணி சேவ் பண்ணும்போது ஐடியலி ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட்ஸ்ல வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க. பட் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து அவங்க சேவ் பண்ண பணம் வந்து அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து இட் வில் நாட் ஹெல்ப். அது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் க்ரோயிங் இல்லைங்களா. அது வந்து அதில் ஒரு க்ரோத் இல்லை. நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டும் நம்ம நமக்குள்ளே வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் இருக்கு. அந்த இன்ஃப்ளேஷன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணும்போது ஜென்வின்லி பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து க்ரோ ஆகாது. அதனால தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்மளோட பணம் வந்து நமக்கு ஒரு வெல்த் கிரியேஷன், நமக்கு வந்து ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் இல்லைன்னா ஒரு ஒரு அமௌண்ட் சேர்க்கணும்னா, நீங்க போடுற பணம் வந்து அந்த பணம் வந்து உங்களுக்காக வேலை செய்யும். நீங்க ஒரு எஃப்டி போடும்போது ஐம் ஷூர் நீங்க வந்து பேங்க்ல வந்து போய் வேலை செய்யறதுல அந்த எஃப்டி ரேட் கிடைக்கிறதுக்கு, ஒரு நீங்க ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்டாக் அந்த கம்பெனில நீங்க போய் வேலை பண்றது இல்லை டு மேக் தட் கம்பெனி டூ வெல். ஆர் மேபி ஒரு இன்சூரன்ஸ் வாங்கும்போது அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில இருக்க பண்ணுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சேவிங். ஸோ தேர்ஸ் அ டிஃபரன்ஸ். மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டேட்மெண்ட், மிஸ்டர் வாரன் பஃபெட். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களும் சொல்றேன், இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் என்ன சொல்றது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியிலே ஆர் மேபி இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, ஐ திங்க் ஹி இஸ் தி குரு. இன்னைக்கு இருக்க உலகத்துல வந்து மிஸ்டர் வாரன் பஃபெட் இஸ் வந்து குருவா வந்து நிறைய பேர் பாக்குறாங்க. அவர் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம், டூ நாட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்டிங். யூஸ்வலி வந்து நாங்கள் நிறைய ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணும்போது நிறைய பேர் சொல்றாங்க, சார் என் சம்பளமே வந்து எனக்கு பத்தல, ஏன்னா ஏர்ன் பண்ற சம்பளம். நிறைய பேர் வந்து இந்த மீட்டிங்ல இருக்க வந்து ஷுட் டெஃபினெட்லி ஹேவ் திஸ் ப்ராப்ளம். ஸோ அதனாலே வந்து என்னால் சேவ் பண்ண முடியல, அதனால ஐ எம் நாட் வாண்டிங் டு டூ இப்போதைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அவர் சொல்லியிருக்க ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்க, ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ், டு நாட் சேவ் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் ஸ்பெண்ட். நமக்கு செலவுக்கு அப்புறம் இருக்க மிச்சம் வந்து நீங்க சேவ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு, அப்படிதான் நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஸ்பெண்ட் ஆஃப்டர் வாட் இஸ் லெஃப்ட் ஆஃப்டர் சேவிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 100 ரூபா நான் எனக்கு சேலரி இருக்குன்னா, எனக்கு நான் வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்க்கு இல்லை என்னோட குழந்தையோட எஜுகேஷன் இல்லை அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவையா இருக்கும். ஓகே, ஒரு 30 ரூபா அதுலேருந்து நான் மிச்சம் படுத்தணும். அதுக்கு மிச்சம் இருக்க அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். யூஸ்வலி நம்ம வந்து ரிவர்ஸாக பண்ணணும். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் அவர் சொன்ன ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட். சேவ், நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க மிச்ச அமௌண்ட் சேவ் பண்ணாம, நம்ம சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்க மிச்ச அமௌண்ட் தான் நீங்க வந்து யூனோ ஸ்பெண்டே பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து நம்மளால வந்து ஒரு கிரேட் வெல்த் கிரியேஷன் கிரியேட் பண்ண முடியும். Can we move to the next slide? Yeah. ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன், வாட்ஸ் ராங் வித் சேவிங். சேவிங்ஸ்ல என்ன தப்பு இருக்கு. யூஸ்வலி நம்ம சேவ் பண்ணும்போது அதோட ஒரு போர்ஷன், யூனோ ஒரே ஒரு போர்ஷன் தான். நான் இது வந்து ஒரு ஆப்பிள், ஆப்பிள் ஐபோன் மாதிரி தான் இருக்கு பார்க்கும்போது, கரெக்டா? யா, நம்மளோட சேவிங்ஸ்லேருந்து ஒரு போர்ஷன் வந்து இன்ஃப்ளேஷன், பணப்பெருப்புன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் வந்து எடுத்துட்டு போகுது. இது இல்லாம இன்னொரு பெரிய ஒரு போர்ஷன் அவங்க இந்த பக்கம் ஒன்று சாப்பிட்றாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து
டாக்ஸேஷன். யா, நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு நம்ம சேவ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எவ்வளோ டாக்ஸ் போகுதுன்னு பாத்தீங்கன்னா அது மிச்சம் இருக்க அமௌண்ட் தான். ஒரு முழுசா வந்து நம்ம ஒரு 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 100 ரூபா போடும்போது இன்ஃபிளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ருபீஸ் வந்து அதுல இருந்து எடுத்துட்டு போகுது. டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி இருக்கே இல்ல இன்கம் டாக்ஸ் இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கையில மிச்சம் இருக்கு. ஸோ நம்ம அதனாலதான் அந்த சேவிங்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் வித்தியாசம் இருக்கு. சேவிங்ஸ்ல ஐடியலி வந்து ரொம்ப பெருசா வந்து க்ரோ ஆகுது. ஸோ கோயிங் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். நெக்ஸ்ட் ப்ளீஸ். ஸோ இஃப் யூ ரிமெம்பர் இந்த 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 இன்ஃபிளேஷனோட இம்பாக்ட் ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து நிறைய பேருக்கு வந்து இப்ப தெரியும், மேபி ஐ கேன் ஈஸியா கோரிலேட் பண்ணும். 2020-21 அந்த காலகட்டத்தில் வந்து மேபி உங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ், நான் ஒரு சராசரி ஒரு ஆவரேஜ் மேபி இந்த மீட்டிங்ல வந்து நிறைய பேர் பல இடத்துல இருந்து இருக்காங்க. ஒரு ஆவரேஜா இந்தியாவில் வந்து ஒரு மேபி தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் ஒரு 40-50,000 ரூபா வந்து ஒரு 30,000 ரூபாய் 50,000 ரூபா நமக்கு மந்த்லி ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட எக்ஸ்பென்ஸ் இருந்தது. அதே வந்து நம்மளோட ஸ்டாண்ட் ஆஃப் லைஃப் பேஸ் பண்ணி இது மாறிட்டு இருக்கும். அதே 20-30,000 ருபீஸ் இன்னைக்கு வந்து இட் ஹஸ் கான் அப் டு இன்ஃபிளேஷன் வந்து இந்தியாவில் நிறைய பொருளோட விலை அதிகமாக ஆயிருந்தால இன்னைக்கு அதே ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட 40,000-50,000 ரூபாய் தேவை. ஸோ இன்ஃபிளேஷனோட இம்பாக்ட் வந்து ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து நமக்கு எவ்வளவு மந்த்லி, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல கிளியரா காமிச்சிருக்காங்க, நீங்க பாத்தீங்கன்னா 30,000 ரூபா நமக்கு வந்து ஒரு மந்த்ல தேவையா இருந்தோம்னா அதே 30,000 ரூபா 20 வருஷம் கழிச்சு அதே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் நம்ம வாங்குற அரிசி ஒரு பால் நமக்கு தேவையான பெட்ரோல் ஒரு டெலிகாம் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது 5% இன்ஃபிளேஷன், 5% அது வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு நம்பர். 5% இன்ஃபிளேஷன்னா இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு வாங்க முடிஞ்ச பொருள் வந்து நீங்க 20 வருஷம் கழிச்சு 80,000 ரூபாய் கொடுத்தாதான் வாங்க முடியும். தட் மீன்ஸ் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், ஆனா நம்ம இருக்க நாட்டோட பணப்பெருப்புனாலே இன்னைக்கு 30,000 ரூபாய் செலவுனா இதே தான் வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. எவ்வளவு பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. கேன் யூ புட் எ மெசேஜ் இன் தி சாட் பாக்ஸ்? ஹவு மெனி ஆஃப் யூ ஃபீல் தட் எஸ் என்னோட மாத எக்ஸ்பென்ஸ் 3-4 வருஷம் முன்னாடி, நான் ஏன் 3-4 வருஷம்னா நமக்கு கிளியரா ஞாபகம் இருக்கும். எஸ், ஓகே, ஐ கேன் see a lot of people responding, கரெக்ட். இதுதான் வந்து ரொம்ப இது வந்து நீங்க பண்ணது கிடையாது. பணப்பெருப்பு வந்து நீங்க இருக்க நாடு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜப்பான்ல எல்லாம் இருந்தீங்க, அங்க டிஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அது இதோட ஆப்போசிட் இருக்கும். ஸோ நம்ம நிறைய விஷயம் வந்து தள்ளி போடுவோம் வாங்குறதுக்கு அங்க. ஸோ பிகாஸ் அங்கே வந்து விலை வந்து கம்மி ஆகும். பட் நம்ம நாடு, நம்ம இந்தியாவில வந்து இன்ஃபிளேஷன் கண்டிப்பா தேவை. ஒரு நாட்டில் இன்ஃபிளேஷன் இல்லை அந்த நாடு க்ரோ ஆகலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இன்ஃபிளேஷன் ஒரு 4%, 3-4% இன்ஃபிளேஷன் பேஸ்ட் ஆன் டெவலப் எக்கானமியோட 3 விதமா எக்கானமி இருக்கு, அண்டர் டெவலப்டு, டெவலப்பிங், டெவலப்டு. ஸோ ஒரு எக்கானமியோட எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அது பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபிளேஷன் வந்து கண்டிப்பா தேவை. இன்ஃபிளேஷன் இல்லைன்னா ஆக்சுவலி தட் இஸ் நாட் குட், நம்ம எக்கானமிக்கு அது தேவையில்லை. பட் இன்ஃபிளேஷன் அதிகமா இருந்தன. ஸோ பாருங்க எப்படி உங்க எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு 1,00,000 ரூபாய் இன்னைக்கு கையில வச்சிருக்கீங்க, ஓகே, எதுவுமே பண்ணல. நம்ம ட்ரெடிஷ்னல் வேலை சொன்னோம்னா பெட்டு கீழே இல்லை வந்து நம்ம குளிச்சு போட்டுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த 1,00,000 ரூபாயோட விலை 25 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு வெறும் 35,000 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்க எதுவும் பண்ணலன்னா, இன்வெஸ்டும் பண்ணல, சேவ் பண்ணலன்னா என்ன ஆகும்னா அதே 1,00,000 ரூபா இல்லை இன்னைக்கு வாங்க முடிஞ்சது வந்து நீங்க 30,000 ரூபா தான் இருக்கும். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து என்ன சொல்றது, ஒரு என்னோட வேர்ட்ல வந்து ஒரு டெவில் மாதிரின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இது உங்க லைஃப்ல உங்க ஃபினான்ஷியல் பிளானிங்ல வந்து இது கண்டிப்பா இருக்கு. இது வந்து இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்றது வந்து ஐடியலி இதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். இல்லைன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டீக்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணாலும், நம்ம கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணாலும், நம்ம எஃப்டில போட்டாலும், இன்சூரன்ஸ் பண்ணாலும், மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணாலும், ஸ்டாக் பண்ணாலும், நீங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்ணது இல்லையா. நம்ம இன்ஃபிளேஷன் வந்து கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ற ஒரு நம்பர். எல்லா வருஷம் அவன் வந்து ரிலீஸ் பண்ணுவான் இந்தியாவில் வந்து என்ன இன்ஃபிளேஷன் இருக்கு. பட் அதுவும் நம்மளோட லைஃப்ல வந்து கோரிலேஷன் இருக்கான்னு உள்ள அடுத்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இப்போ இருக்கும். கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு இன்ஃபிளேஷன் வந்து 5% சொல்றாங்க, 5-6% இருக்குன்னு சொல்றாங்க. 4 +or-2 தான் அவங்களோட அப்ஜெக்டிவ் இருக்கு. பட் இன்ஃபிளேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? நீங்க பென் அண்ட் பேப்பர் வச்சிருந்தீங்கன்னா
ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான், கையோட நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒரு 2 வருஷம் முன்னாடி நீங்க வாங்குற ரெகுலர் பொருள் என்னெல்லாம் வாங்குவீங்க? மில்க் வாங்குவீங்க, அரிசி வாங்குவீங்க, வெங்காயம் வாங்குவீங்க, பெட்ரோல் போடுவீங்க. இதெல்லாம் வந்து நம்ம நித்திய நமக்கு வாழ்றதுக்கு வந்து தேவையான ஒரு 10 ஐட்டம் லெஃப்ட் சைட்ல எழுதுங்க. அது பக்கத்துல 2021, 22 என்ன விலை இருந்தது? மேபி ஒரு லிட்டர் ஆவின் பாலுக்கு என்ன விலை இருந்தது? ஒரு மேபி ஒரு கிலோ சுகருக்கு என்ன விலை இருந்தது? ஒரு ஒரு பொன்னி அரிசிக்கோ இல்ல அரிசிக்கு என்ன விலை இருந்தது? எப்படின்னு எழுதுங்க. ஒரு 2 வருஷம் முன்னாடி இல்ல ஒரு வருஷம் முன்னாடி. இன்னைக்கு வந்து அதே பொருளுக்கு என்ன விலை இருக்கு பாருங்க. யா ஃபார் எக்ஸாம்பிள், போன வருஷம் வந்து நம்ம பொருளுக்கு வந்து 100 ரூபாய் இருந்தது. இந்த வருஷம் அதே பொருளுக்கு வந்து 110 ரூபாய் இருந்ததுன்னா எவ்வளோ விலை வாசி வந்து உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்கு. கேன் ஐ ஹேவ் a மெசேஜ் இஃப் யூ ஹவ் எனிபடி ஹஸ் டன். கவர்மெண்ட் 5-6 சொல்றாங்க. பட் நம்மளோட நம்மளோட நம்ம வாழ்றதுக்கு ஏன் நித்திய நாள்ல வந்து நமக்கு தேவை எவ்வளோ பர்சன்டேஜ் மேல போறீங்க? கேன் சம்படி மெசேஜ் அந்த சாட் பாக்ஸ்ல போட்டீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எங்களுக்கும் கொஞ்சம் இன்சைட் கிடைக்கும். நான் பார்த்த வரைக்கும் 3 வருஷத்துல அது 3 இல்ல 5 வருஷத்துல அது கிட்டத்தட்ட 30% மேல போயிருக்கு, 40% மேல போயிருக்கு. கொஞ்சம் யங்கா இருக்கும்போது அது 100% வரை கூட மேல போயிருக்கு. ஓகே, ஒரு ரெஸ்பான்ஸ் 10% மேல போயிருக்கு போன வருஷம். ஓகே, 10ல இருந்து 30% மேல போயிருக்கு. ஓகே, குட். ஸோ கவர்மெண்ட் ஒரு நம்பர் சொல்றது அதுல எதுவும் தப்பு கிடையாது. பட் நம்மளோட லைஃப்ல வந்து எவ்வளவு ஆமா பாருங்க, ஸ்கூல் ஃபீ ஹஸ் இன்க்ரீஸ் 10%. குட். 30% ஐ எம் கெட்டிங் ஒரு ரெஸ்பான்ஸ். மேடம் சொல்றாங்க 30% மேல போயிருக்கு. யா நவ் சி, இப்ப நீங்க வந்து ஏர்ன் பண்றதும் நீங்க சேவ் பண்றது வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலன்னா ஆக்சுவலி வெல்த் கிரியேஷன் நடக்குமா இல்லையா? நீங்க இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வந்து அந்த ப்ராடக்ட் வந்து இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணலன்னா, ஸோ மேபி நம்மளோட வாழ்க்கையில இன்ஃப்ளேஷன் அதிகமாக இம்பாக்ட் ஆகும். பட் ஒரு லாங்கர் பீரியட் இருக்கும்போது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கும்போது இன் ஜென்ரல் நாங்க ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி சொல்றது வந்து ஒரு 6-7% வந்து இன்ஃப்ளேஷன் வந்து நமக்கு இம்பாக்ட் ஆகுது. யா ஸோ ஐ திங்க் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நெக்ஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் 15, எஜுகேஷன் 15% மேல போகுது. யா ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன்? நம்ம கையில என்ன சொல்யூஷன் இருக்கு? யா ஐ திங்க் தி சொல்யூஷன் இஸ் நத்திங் பட் ஸ்டார்ட் சேவிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சேவிங் தான். வாரன் பஃபெட் சொன்ன அந்த வார்த்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு என்ன பணம் சேவ் பண்ணும் அதுக்கு மிச்சம் இருக்கிறத மட்டும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த சேவிங்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மாறுங்க. யா சொல்யூஷன் செகண்ட். ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணணும். நீங்க சேவே பண்ணலன்னா அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓகே, நான் வந்து நீங்க சேவ் பண்ற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கு. பட் அந்த சேவிங்ல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மூவ் ஆகணும். யா சேவிங்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மூவ் ஆகணும். ரூல் நம்பர் 2 அதான் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். நவ் புட் தி மணி டு ஒர்க் ரேதர் தேன் அக்யூமுலேட்டிங் ஆர் கீப்பிங் ஐடில். நீங்க போடுற அந்த பணம் வந்து வேலை செய்யணும். யா நீங்க வேலை செய்யுங்கிற அந்த பணம் ஏர்ன் பண்றதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் வந்து ஷுட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஐ திங்க் தட் இஸ் தி பிகெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் எ வெல்த் கிரியேஷன். யா தட் இஸ். அண்ட் எந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும் டு ஏர்ன் மோர் மணி, ஸோ தட் நீங்க என்ன ஏர்ன் பண்ற நிறைய பேர் என்ன பாத்துறீங்க, நான் பாத்தீங்கன்னா ஹைக் ஒரு மேபி ஒரு போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் மேபி ஒரு 5%, 8%, 10%, 20% அதிகம் இன்கம் வந்துச்சுன்னா அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படியே வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். யா என்னோட ஒரே ஒரு பர்சனல் அட்வைஸ், நமக்கு தேவையான பேசிக் லைஃப்க்கு தேவையான ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவை. அது வந்து ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் மாறும். பட் நமக்கு வந்து நம்ம ஏர்ன் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றீங்க. ஒரு வருஷம் ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து என்னோட சேலரி வந்து 10 ரூபா, இன்னைக்கு வந்து அந்த சேலரி வந்து 20 ரூபானா மை அட்வைஸ் இஸ் தட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே டபுள் பண்ணாம ஒரு 25% லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுவாங்க. மீதி 75% சேஞ்ச் வந்து உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல கொடுங்க. நீங்க இந்த ரூல் ஃபாலோ பண்ணீங்க எப்ப எல்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா ஏர்ன் பண்றோமா ஒரு 25% மட்டும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்னா மேபி ஒரு 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 கார் நான் இப்போ யூஸ் பண்றேன். ஓகே, இதுல இருந்து அப்கிரேட் பண்ணுமா, ஆர் மேபி எனக்கு ஒரு வீடு வேணும், இதுல இருந்து அப்கிரேட் பண்ணுமோ நமக்கு எக்ஸ்ட்ரா வேற அமௌண்ட் ஒரு 25%, மிச்சம் 75%. ஓகே, ஒரு 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 லெவலுக்கு அப்புறம் வந்து நம்மளோட லைஃப் மேபி நம்ம மேரிட் ஆயிட்டோம், நம்ம கிட்ஸ் இருக்குன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் செட் ஆயிருக்கும். ஆர் மேபி நம்ம மேரி பண்ண போறோம்னா நமக்கு லைஃப் ஸ்டைல்ஸ் அப்படி இருக்க பட்சம் வந்து அந்த 25% மட்டும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் கொண்டு வாங்க. மீதி 75 வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்றதோ ஆர் மேபி நம்ம இன்க்ரிமெண்ட்டுக்கு வந்து கிவ் இட் டு தட். யா அண்ட் லாஸ்ட்லி
பெனிஃபிட் தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து எவ்வளோ வண்டர்ஸ், உலகத்துல எவ்வளோ வண்டர்ஸ் இருக்கு? கேன் யூ மெசேஜ் இன் த chat பாக்ஸ் how many wonders சொல்லிருக்காங்களே, how many wonders are there in this world? Okay, seven. Okay, great. Seven, 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 seven. Yeah, right. From the childhood நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? Now I'll tell you one more wonder. Can anybody guess what is the eighth wonder of the world? Okay, I got the answer. எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. காம்பவுண்டிங். அண்ட் இதுல வந்து எல்லாரும் சொல்லுவாங்க எயித் வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க. இட் இஸ் சிம்பிள். பட் உங்க கையில ஒரு கோழி இருக்கு, அந்த கோழி ஒரு மொட்டை போடுது, அந்த மொட்டை வந்து வெறிஞ்சு ரெண்டு கோழி வருது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ரெண்டு மொட்டை விரிஞ்சு அஞ்சு கோழி வருது. அப்படி வந்து காம்பவுண்டிங், ஒன்னு வட்டிக்கு மேல வட்டிக்கு மேல வட்டி. அதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அண்ட் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து ஆக்சுவலி நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு 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 பீரியட் முடியணும். ஒரே வருஷத்துல பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஓகே, 5 வருஷத்துலயும் ஃபீல் பண்ண முடியாது. ஜென்வின் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல, மை 20 years ஆஃப் ஒர்க் லைஃபோட எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு 10 years தாண்டும் போது தான் ஆக்சுவலி அந்த காம்பவுண்டிங் வந்து நமக்கு வந்து ஒரு மேஜிக் காமிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், ஃபிஃப்த் இயர் எல்லாம் இருக்கும் காம்பவுண்டிங். பட் நமக்கு ரியலைஸ் பண்றதுக்கு வந்து is not there. So power of yeah, 10 years is is it is it correct? Yeah. See, compounding வந்து அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சிரும். யா, பட் நீங்க ஃபீல் பண்ணோம். யா, உங்களுக்கு அந்த இம்பாக்ட் தெரியணும்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லயா, காம்பவுண்டிங் இட் டசன்ட் மீன் தட் 10 வருஷம் கழிச்சு அந்த காம்பவுண்டிங் ஆரம்பிக்கும். அது கிடையாது. காம்பவுண்டிங் அடுத்த நாள்ல இருந்து ஆரம்பிக்கும். பட் ஆக்சுவலி நமக்கு அந்த அந்த காம்பவுண்டிங்கோட பவர் உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னா யூ ஷுட் பி தேர் ஃபார் மினிமம் 10 years. தட் இஸ் ஒன். என்ன ஏன்னா இந்த 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 ஒரு கோழியில இந்த 1000 கோழி ஆகும்போது இல்ல 100 கோழி ஆகிறதுக்கு வந்து ஒரு பீரியட் எடுக்கும். ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹென் மல்டிப்ளை. அந்த மல்டிபிளிகேஷன் வந்து மேபி இந்த இனிஷியல் இயர்ஸ்ல வந்து உங்களுக்கு மல்டிபிளிகேஷன் ஆயிட்டு இருக்கு. பட் உங்களுக்கு ஃபீல் ஆகணும்னா, உங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் பார்க்கணும்னா இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 8, 9, 10 years. அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்ட் பியூர்லி மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதனால தான் நாங்க சொல்லுவோம், எப்பவுமே சொல்றது, ஹேவ் ஏ லாங் டேர்ம் வியூ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டும் போது அவங்களே வந்து சொல்றாங்க, சார் நம்மளோட இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து கொஞ்சம் அதிகப்படும். நான் சொன்னேன் இல்லையா, 75% லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வராங்க. ஸோ ஏன்னா அவங்க ஃபீல் பண்றாங்க, ஓ ஓகே, இது வந்து எவ்வளவு நாள் நம்ம அதிகமா வைக்குமோ அவ்வளவு நாள் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகும். இட்ஸ் a பியூட்டிஃபுல் வே, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வான்டேஜஸ். ஸோ வாட் மிஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் சொல்லியிருக்கு, எய்த் வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். கேன் சம்படி டெல்? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் யூ ஆர் இன் கூகுள், நீங்க கூகுள் பண்ண, எய்த் வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பட் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் அவர் சொல்லியிருக்காரு. கேன் எனிபடி டெல் மீ வாட் இஸ் தட்? அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிதான் இருக்கும். நீங்க கூகுள்ல போய் பாருங்க. இஃப் யூ ஹேவ் மொபைல், நீங்க கூகுள்ல பார்க்கலாம். தி எய்த் வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் டாட். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு ஒரு 2 லைன்ஸ் இருக்கு. கேன் எனிபடி யாராச்சும் வந்து ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், அதான் நான் சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. ஓகே, பீப்புள் won't ரியலைஸ் தட் மேஜிக்கா? ஓகே, நாட் தட். அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க சார். இஃப் யூ கேன் டெல் தி தி ஸ்டேட்மெண்ட், பீப்புள் won't ரியலைஸ் தட் மேஜிக். ஓகே, நோ, தட் இஸ் நாட் தி ஸ்டேட்மெண்ட். நீங்க கூகுள் இருந்தீங்கன்னா நீங்க கூகுள் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். அதான் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் தான் எல்லாருக்கும் தெரியும், தட் தி எய்த் வண்டர் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை அவர் போட்டிருக்காரு. ஓகே, ஓ, லைக் யுவர் எக்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கம்பவுண்டிங், இட் இஸ் இன் தமிழ் ஸ்லாங். ஓகே, நோ 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 நோ. ஓகே, ஐ காட் தி ரைட் ஆன்சர். சாட் பாக்ஸ்ல பாருங்க. யா, தட் அந்த சாட் பாக்ஸ் படிங்க. He who understands it earns it. He who doesn't pays it. இந்த ஸ்டேட்மெண்ட் யாரும் பார்க்கறது இல்ல. அண்ட் இதுதான் வந்து ரொம்ப நம்ம லைஃப்ல கொண்டு வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட். அதுதான், இது யாருக்கு புரிஞ்சது அவங்க இதை ஏர்ன் பண்ணுவாங்க. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யாருக்கு புரியலையோ அவங்க அதை வந்து பே பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஒரு வார்த்தை இருக்கு. இதோட மீனிங் என்ன சார்? இதோட மீனிங் என்ன? என்ன இது, இதுல நமக்கு என்ன புரியுது? எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வேர்டு இருக்கு, இஎம்ஐ. கரெக்டா? எல்லாருக்கும் தெரியுமா சார்? அந்த
இந்த வேர்டோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு இஎம்ஐ. யா, ஸோ நீங்க எப்போ எல்லாம் இஎம்ஐ எடுக்கிறீங்களோ அப்போ எல்லாம் நீங்க வந்து இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் நீங்க பே பண்றீங்க. ஏன்? பிகாஸ் யார் இந்த இஎம்ஐ எடுக்கிறாங்களோ அந்த காம்பவுண்டிங் அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அது மேபி பேங்கா இருக்கலாம், ஆர் மேபி என்பிஎஃப்சியா இருக்கலாம். நீங்க எப்ப எல்லாம் இஎம்ஐ எடுக்கிறீங்களோ அப்ப எல்லாம் இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஆனா நீங்க யார்கிட்ட அந்த பணம் வாங்குறியோ அவங்ககிட்ட ஒர்க். அதனாலதான் அவங்க சொல்லியிருக்காங்க, யாருக்கு இது புரியலையோ அவங்க இதுக்கு பே பண்ணுவாங்க. யாருக்கு இது புரிஞ்சிருக்கோ, ஓகே ஓகே எனக்கு இஎம்ஐ வேண்டாம், நான் வந்து ஏர்ன் பண்ணி தான் அதை பண்ணுவேன், அவங்களுக்கு தான் வந்து இது ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் a difference between பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஸோ இஃப் யூ ஆர் a ஸ்மார்ட் இன்வெஸ்டர் ஆர் உங்க வாழ்க்கையில வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணணும்னா ஒன் பேசிக் பிரின்சிபல் வச்சுக்கோங்க. ஐம் நாட் டெல்லிங் தட் நீங்க யாரும் லோன் எடுக்க கூடாதுன்னு கிடையாது, பட் பி வெரி கிளியர். நீங்க லோன் எடுக்கும்போது அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் யாருக்கு ஒர்க் பண்றனா, அந்த லோன் கொடுக்கிற ஆளுக்கு தான் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது. இதே வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த பொருள் வாங்குனீங்கன்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வில் ஒர்க் ஃபார் யூ. இன்ட்ரெஸ்டிங் பிலாசபியா? எவ்வளவு பேருக்கு இது புரிஞ்சிருக்கு? கேன் ஐ ஹேவ் எ தம்ஸ் அப்? இந்த விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நீங்க வந்து மொபைல் போனா இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், வீடா இருக்கலாம், எல்லாமே உங்க பணத்தாலே கூட வாங்கலாம். யா, ஆர் தி ஈஸியஸ்ட் வே இஸ் டு, இன்னைக்கு உலகமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. இது நீங்க புரிஞ்சிட்டீங்கன்னா, ஐ ஆம் ரைட்டிங் அண்ட் கிவிங் இட் யூ, ஐ டோன்ட் ஹேவ் இன்ட்ராக்ஷன், தட் யூ வில் ஆல்வேஸ் என்ஜாய் யுவர் லைஃப். யூனோ, நிறைய பேருக்கு வந்து இந்த இஎம்ஐ, நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் நம்மளோட ஸ்ட்ரெஸ் ப்ரெஷர் எல்லாமே வந்து இஸ் பிகாஸ் நீங்க உங்களுக்காக வேலை செய்யல, யூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் தட் இன்ஸ்டிடியூஷன் இஸ் கோயிங் இன் லோன். யா, நானும் லோன் எடுத்திருக்கேன் என்னோட வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போது, நானும் லோன் எடுத்திருக்கேன். யூனோ, என்னைக்கு நான் அந்த லோன் பே பண்ணுமோ, ஐ ஆம் டெல்லிங் யூ மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஐ வாஸ் வெரி வெரி, என்ன சொல்றது, ரிலாக்ஸ். எனக்கு அந்த அந்த பணம் வந்து எவ்வளவு நாளா. ஸோ தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட். இதான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்ல பாயிண்ட். யாருமே வந்து அந்த ரெண்டாவது லைன் யாருமே படிக்க மாட்டாங்க. எய்த் வந்து எல்லாருக்கும் புரியும் காம்பவுண்டிங், பட் யாருக்கு அது புரிஞ்சிருக்கோ அவங்க தான் வந்து அதுல வந்து earn பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் ஆர்டி போட்டு சேவ் பண்ண when okay, RD gives only, okay, I'm coming to that point now. Okay, so எங்க சேவ் பண்ணலாம்னு ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும். யா, there are different institutions. Can I go to the next slide please? Yeah, yeah, yeah. So I think what are you investing for? Yeah, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இன்னைக்கு ஜீவன் சாரும் லாபம், விகடன் லாபம் வந்து ஒரு செஷன் பண்ணியிருக்கான், அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தான் தப்பு. ஓகே, என்னோட ஃப்ரெண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்காங்க, அதுக்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன் யாரோ சொல்லியிருக்காங்க இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட், அதுக்காக நீங்க பண்ணக்கூடாது. எப்பவுமே ஒரே ஒரு பாயிண்ட் மட்டுமே பண்ணுங்க. ரூல் நம்பர் 2, எதுக்காக நம்ம இதை இன்வெஸ்ட் பண்றோம்னு ஒரு டெஃபினிஷன். ஸோ பல விதமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, நான் வந்து ஒரு வீடு வாங்கணும், அந்த வீடுக்காக மேபி 5 வருஷம் கழிச்சு இல்ல 10 வருஷம் கழிச்சு அந்த வீடு வாங்கலாம், அதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒரு பர்பஸ் வைங்க. அது கேன் பி a சைல்டு எஜுகேஷன் ஆர் மேபி a சைல்டு மேரேஜ் ஒரு நம்மளோட ரிட்டையர்மெண்ட், நம்மளோட வீடுக்காக இருக்கலாம், ஒரு வண்டி வாங்குற, என்ன, ஈவன் ஃபாரின் ட்ரிப்ஸ். நீங்க நிறைய பேர் வந்து ட்ரிப்ஸ் போறாங்க, ஃபாரின் ட்ரிப்ஸ் போனாங்க, அதுக்காக கூட மியூச்சுவல் ஃபண்ட்ல சேவ் பண்றாங்க. ஸோ ஒரு பர்பஸ்க்காக நீங்க சேவ் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பண்ணுங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா டிஃபரன்ஸ் என்ன, வாட் இஸ் த டிஃபரன்ஸ், ஓகே, வாட் ஆர் தி வேரியஸ் ஆப்ஷன்ஸ். இதுதான் நான் வந்து சொன்னேன். ஓகே, இதுல எல்லாமே வந்துடும். ஸோ ஓகே சார், எங்களுக்கு புரிஞ்சது, இன்ஃப்ளேஷன் இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம்னா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணிருக்கணும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, எஃப்டிஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஸோ ஏதேனும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கான எல்லாருக்கும், ஸோ கோல்டு அவைலபிளா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க, இஃப் ஹவுஸ் வைஃப்ஸ் இந்த கால்ல ஒரு மேபி உமன் இஸ் தேர் இன் திஸ் கால்னா நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் வந்து என் ஹஸ்பண்டுக்கு தான் போகணும், பல வருஷமா சொல்றேன் கோல்ட்ல போடுங்க, அவர் தான் வந்து நீங்க நல்லா இல்லை பாருங்க கோல்டு எவ்வளவு மேல. ஸோ கோல்டு இஸ் அன் ஆப்ஷன். ஓகே, ஸ்டாக்ஸ் இஸ் அன் ஆப்ஷன். நீங்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி earn பண்ணலாம். பாண்ட்ஸ், எஃப்டிஸ் மாதிரி பாண்ட்ஸ் அன் ஆப்ஷன். நீங்க ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம்.
இன்சூரன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் பேங்க் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு. ஓகே, நவ் கேன் ஐ ஆஸ்க் ஃபியூ கொஸ்டின்? கோல்டோட 30 இயர்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ? 30 வருஷத்தோட ஆவரேஜ் ரிட்டர்ன் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் இல்லையா? கோல்டு ஓட 30 இயர்ஸ் ரிட்டர்ன் கேன் எனிபடி கெஸ் எவ்வளவு இருக்கும்? எவ்வளவு சதவீதம் இருக்கும்? எவ்வளவு சதவீதம்? எஃப்டிஸ் வந்து ஒரு 7 to 8%. ஓ வாவ், தங்கராஜ் சார் சொல்றாரு 7% தான் கோல்டு கொடுத்துருக்கு 30 வருஷத்துல. ஓகே ஓகே ஓகே, ஐ எம் ஜஸ்ட் சீயிங் நத்திங் ராங் அபவுட் கோல்டு, பட் கோல்டோட பிரைஸ் வந்து கன்சிஸ்டண்டா வந்து ஓகே 9%, ஓ 20%, 18%, ஓகே 400%. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, போன 30 வருஷத்துல கோல்டோட பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? போன 30 வருஷத்து ஆவரேஜ் வந்து கோல்டோட பிரைஸ் எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? 50%. ஓ ஓகே, சிஏஜிஆர். ஓகே, யாரோ வந்து என்கிட்ட கேட்ட சிஏஜிஆர் எவ்வளவு சதவீதம் ஆவரேஜா கோல்டு? சில வருஷம் 100 இருக்கும், சில வருஷம் 300 இருக்கும், சில வருஷம் நெகட்டிவ் இருக்கும். ஆவரேஜா 30 வருஷத்துல எவ்வளவு மூவ் ஆயிருக்கு? ஓகே குட் சார். நீங்க கூகுள் இருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டூ ஏ கூகுள் கோல்டு ரிட்டர்ன். ஓகே, ஓவர் லாஸ்ட் 30 இயர்ஸ் சிஏஜிஆர் நீங்க பண்ணீங்கன்னா 8. ஸோ ஐ ஹாவ் தி எக்ஸாக்ட் டேட்டா. இந்த பிரசன்டேஷன் என்னால போட முடியல. இட் இஸ் அரௌண்ட் 8.76 ஓ 8.64. யா, அப்ராக்சிமேட்லி நான் சொல்றேன், விச் வாஸ் எ லாஸ்ட் இயர்ஸ் டேட்டா. அதே டைம்ல சில்வரோட ரிட்டர்ன் எவ்வளவு இருந்தது தெரியுமா சார்? கோல்டோட 25 பைசா மேல இருந்தது. யா, ஸோ ஆர் வி அப்ரோச்சிங் கோல்டு வந்து நம்ம சென்டிமெண்டலா பாக்குறோமா இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ல பாக்குறோமா? நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட்ல பாக்குறோம்னா யூ ஷுட் சி என்ன சில இயர்ல 400க்கும் கொடுத்திருக்கேன், 100ம் கொடுத்திருக்கேன், 200ம் கொடுத்திருக்கேன். யா, செகண்ட், வாட் இஸ் தி எல்லாம் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வந்து நீங்க ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன இருக்குன்னு உள்ள பார்க்கணும். ஓகே, எஃப்டியோட ஆவரேஜ் இஸ் அரௌண்ட் 7%. இன்ஃபிளேஷன் 30 வருஷம் இஸ் அரௌண்ட் 6%. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 30 வருஷம் இஸ் அரௌண்ட் 13.4%, 13% இருக்கு. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல வந்து ஒரு இடத்துல வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன் வந்து நான் இது பாயிண்ட் சொல்றேன்னா, எல்லாமே கோல்ட்ல போடக்கூடாது, எல்லாமே எஃப்டிலையும் போடக்கூடாது, எல்லாமே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடக்கூடாது. எல்லாத்துக்கூட வந்து இட் இஸ் லைக் புட் யுவர் எக்ஸ் இன் ஆல் பாஸ்கெட். ஏன்னா சில வருஷம் கோல்டு நல்லா கொடுக்கும். ஸோ ஓவராலா பார்க்கும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ நல்லா இருக்கும். யா, ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்ல வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாமே ஐதர் ரியல் எஸ்டேட்ல இருப்பாங்க, இல்ல எல்லாமே ஐதர் யூனோ கோல்டு இருப்பாங்க, இல்ல எல்லாமே பிக்சட் டெபாசிட் மட்டும் தான் இருக்கு. அப்படி பண்ணாம எல்லா அசெட் கிளாஸ்லயும் வந்து நீங்க வந்து எக்ஸ்போஷர் எடுத்தீங்கன்னா, சில பீரியட்ல வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கொடுக்காத பீரியட்ல வந்து மேபி கோல்டு ஆர் மேபி எஃப்டிஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அதுதான் வந்து ஒரு பேலன்சிங். யா, கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. எப்பவுமே வந்து balancing is very important. Or I'll just tell you what is that particular point. So make your investments work for you. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த 5 பிரின்சிபல் இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க. யா, இந்த 5-6 பிரின்சிபல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்னு, இன்ஃபிளேஷன் பீட் பண்ணுதா? நாம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்ணுதா? எனக்கு இன்கம் கொடுக்க முடிஞ்ச பொருளா இருக்கா? தட் இஸ் எனக்கு தேவையா இருக்கும் போது உனக்கு எனக்கு எப்போ தேவையா இருக்குமோ அதுல இருந்து ஒரு இன்கம், யா, ரிட்டர்ன்ஸோட ஒரு இன்கம் கொடுக்க பொருளா இருக்கா? அக்சசபிளா இருக்கா? யூசபிளா இருக்கா? தட் மீன்ஸ் தட் யூனோ தேவையா இருக்கும்போது ஒரு போர்ஷன். ஓகே, நம்ம வந்து நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா நமக்கு ஒரு போர்ஷன் வந்து விற்க முடியுமா? மொத்தமா விற்காம ஒரு போர்ஷன் வந்து விற்க முடியுமா? ஆர் ஒரு பார்ட் விற்க முடியுமா? அப்படியான இருக்குமா அது? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட்ல வந்து நீங்க ஒரு பார் வாங்கினா அது பார் விற்கணும். ஆர் மேபி ஈவன் வந்து பை ஸ்டாக்ஸ் 100 ஸ்டாக் வச்சிருக்கேன்னா ஓகே, இப்போ பணம் இருக்கா, ஓகே ஒரு 20 ஸ்டாக்ஸ் இல்லையா 30 ஸ்டாக்ஸ் நம்ம விற்கலாம். யா, அண்ட் க்ரோஸ் இன் வேல்யூ. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் அந்த 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 பொருள் வந்து அதோட வேல்யூ கிரியேட் ஆகுது. பி ரியலைஸ்ட் இன் ஃபேர் வேல்யூ அண்ட் லோ காஸ்டா இருக்கணும். ஸோ டெஃபினெட்லி எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும், அது எஃப்டியா இருக்கலாம், இன்னும் கோல்டா இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் அது இன்ஃபிளேஷன் பீட்டாதா, ஒரு ரெகுலர் இன்கம் எனக்கு கிடைக்க முடியுமா, அக்சசபிளா இருக்கா, பார்ட்டா யூஸ் பண்ண முடியுமா, ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து அது விலை க்ரோத் வருதா, ஆர் எனக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கிடைக்கிற. யூஸ்வலி என்ன ஆகும்னா, ஐ எம் ஷுர் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் இது பேஸ் பண்ணி தான் வாங்குவீங்க. பட் எஸ், சம்டைம்ஸ் வந்து
அந்த because of the changes happening that can also go into a problem. Yeah, next. ஸோ ஐ திங்க் இது வரைக்கும் இருக்க செஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எடுக்க போகிற செஷன் இஸ் மோர் ஆஃப் வாட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஆல். ஸோ ஒரு 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 பேலன்ஸ் தாலி மாதிரி தான் அப்ரோச். ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து இந்த பேலன்ஸ் தாலி பார்க்காம மேபி ஒன்லி நம்ம ஒன்லி கான்டினென்டல், ஒன்லி மெக்சிகன், ஒன்லி சைனீஸ், ஒன்லி இது சாப்பிட்டா எப்படி இருக்கும்? பட் நம்மளோட ட்ரெடிஷனோட எடுத்து பாருங்க, மேபி தி தமிழ்நாடு கல்ச்சர் ஆர் மேபி இந்தியன் கல்ச்சர் எடுத்து பாருங்க, ஆல்வேஸ் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச். ஏன் அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயே சொல்றோம் நாங்க. எல்லாமே ஒரு அசெட் லொகேஷன். ஓகே, நமக்கு தேவையா இருக்க கொஞ்சம் லென்டில்ஸ் இருக்கணும், இல்ல தால் இருக்கணும், இல்ல பருப்பரிசி இருக்கணும், சாதம் இருக்கணும், நம்ம ஆரம்பிக்கும் போது we start with அந்த பருப்பு, then we go into சாம்பார், then we go into காரக்குழம்பு, தென் ரசம் சாப்பிட்றோம், தென் தயிர் சாப்பிட்றோம். அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு அப்ரோச் எடுக்கணும். எல்லாமே வந்து ஒரே பொருள் மட்டும் நம்ம சாப்பிட்டோம்னா அது வந்து இஸ் நாட் கோயிங் டு கிவ் ரிசல்ட். ஸோ அசெட் இது எங்களோட லாங்குவேஜ்ல இது அசெட் லொகேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ முன்னாடி ஆரம்பிக்கும் போது சார் சொன்ன மாதிரி we will not entertain any generic question in the product written, but because ஏன் அது சொன்னோம்னா எல்லாரோட appetite or எல்லாரோட requirement different-ஆ இருக்கும். yeah I don't maybe if there is some sugar or BP patients, டாக்டர் சொல்லுவாங்களே இந்த டயட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி தான் ஃபார் a healthy financial planning or asset allocation is very important. yeah I think this is what I wanted to cover in the first half. What is mutual fund? Mutual fund is very simple, madam. இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த மீட்டிங்ல எவ்வளவு பேர் இருக்கோம்? கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கும். இந்த 100 பேர் வந்து சேர்ந்து ஒரு 1000 ரூபா வச்சு கலெக்ட் பண்ணா நம்ம கையில 1,00,000 ரூபா இருக்கும். அந்த 1,00,000 ரூபா நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். நான் 25 வருஷமா 22 வருஷமா வந்து வேலை பண்றேன். நீங்க என்னை நம்பி இந்த பணம் எனக்கு கொடுக்கும்போது உங்களோட பிஹாஃப்ல வந்து இந்த பணம் வந்து நான் மேனேஜ் பண்றேன். இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு ஸ்ட்ரக்சர். இட் இஸ் பூலிங் ஆஃப் மணி. எல்லா மக்கள்ல இருந்து அது மேனேஜ் பண்றதுக்கு ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. அது ரெகுலேட் பண்றதுக்கு செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு. அது கண்ட்ரோல் பண்றதுக்கு அசோசியேஷன் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா இருக்கு. ஒரு பூலிங் ஆஃப் மணி. இதனால என்ன இருக்கும்? நீங்க அப்போ முன்னாடி சொன்ன ஒரு எம்ஆர்எஃப் வந்து 1,60,60,000 ரூபாயில வாங்குறதோட 1,60,60,000 வாங்குறதோட இப்போ இதே அமௌண்ட் எங்கிட்ட வந்தேன்னா நான் பல ஸ்டாக்ஸ்ல பல விதமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். அண்ட் என்னோட எக்ஸ்பர்டைஸ்ல அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பண்றது. இட் இஸ் அ வெரி சிம்பிள் புல்லின் ஆஃப் மணின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு பணம் கொடுத்தீங்க, நான் நீங்க 100 ரூபா எனக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்கும்போது, சப்போஸிங் இந்த ஃபண்டோட பேர் வந்து லாபம் அசெட் லாபம் ஃபண்ட் வச்சுக்கோங்க. ஐசிஐசிஐ லாபம் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஃபண்ட் கிரியேட் பண்றோம். ஸோ நீங்க 1000 ரூபா எனக்கு கொடுக்கும்போது நான் ஆரம்பிக்கும் போது 10 ரூபா ஒரு யூனிட்னு உங்களுக்கு கையில வரும். ஒரு யூனிட் வந்து 10 ரூபா இருக்கும். அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கிடைக்கும்? சாட் பாக்ஸ்ல போடும்போது நீங்க 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண உங்களுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் கிடைக்கும்? அது வந்து ஒரு ரியலைசேஷனுக்கு. கேன் ஐ ஹேவ் த ரெஸ்பான்ஸ் சாட் பாக்ஸ்ல? நீங்க வந்து ஓகே யூ வில் கெட் கரெக்ட் 100 யூனிட்ஸ். ஏன்னா ஒரு யூனிட்டுக்கு விலை வந்து 100 10 ரூபா. நீங்க 1000 ரூபா எனக்கு கையில கொடுக்குறீங்கன்னா உங்க கையில 100 யூனிட் ஆஃப் ஐசிஐசிஐ லாபம் ஃபண்ட் இருக்கும். இந்த 100 யூனிட் தான் உங்களோட ஓனர்ஷிப். இந்த 100 யூனிட் தான் ஓனர்ஷிப். அந்த யூனிட்க்கு ஒரு விலை இருக்கும். அதுதான் வந்து என்ஏவின்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ, என்ஏவி. ஓகே, ஆரம்பிக்கும் போது அந்த என்ஏவி வந்து நெட் அசெட் வேல்யூ வந்து 10 ரூபா. ஓகே, டே 1 நான் என்ன பண்ணேன்? நீங்க கொடுத்த ஒரு 1,00,000 ரூபா வந்து நான் வந்து 25 ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். 25 ஸ்டாக்ஸ்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? டே 1 முடியும் போது இந்த 1,00,000 ரூபா வந்து 1,00,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த டே முடியும் போது எனக்கு 10,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. எது? 10,000 ரூபா ப்ராஃபிட் இருக்கு. கரெக்ட்? இந்த 10,000 ரூபா ப்ராஃபிட் நான் அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு? நீங்க 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு 10 ரூபா வந்து கிடைச்சிருக்கு. கரெக்டா? உங்களுக்கு 10 ரூபா என்ஏவில 100 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்ப நான் மார்க்கெட்ல வந்து 10,000 யூனிட் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? நவ் டே 1 முடியும் போது எனக்கு லாபம்
ரூபாய் 10,000 ரூபாய் என்ன லாபம், 1,10,000 ரூபாய் தான் என்னோட வேல்யூ இருக்கு. அப்போ உங்களோட யூனிட் சேஞ்ச் ஆகும். கேன் எனிபடி கெஸ் எவ்வளவு யூனிட் இருக்கும்? ஓகே, யூனிட்டோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும்? உங்க கையில வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது வந்து 100 யூனிட் வச்சிருக்கீங்க. எது? ஐசிஐசிஐ லாபம் ஃபண்ட். ஓகே, 11 ரூபா. ஓகே ஓகே, 10 ரூபா மாறி 11 ஆயிடும்னு சொல்றீங்க. ஓகே, எனி அதர் ஆன்சர்? 11 ரூபா. ஓகே, ஏன் நான் 10,000 ரூபா, இங்க 10,000 ரூபா வந்து ஒருத்தர் கிடையாது. நீங்க கொடுத்திருக்க ஒரு யூனிட்ல நான் எவ்வளவு யூனிட் கொடுத்திருக்கேன் வெளியில? நான் 1,00,000க்கு வந்து நான் வந்து 10,000 யூனிட் கொடுத்திருக்கேன். என்னோட லாபம் வந்து 10,000. அப்போ அந்த என்ஏவி நம்ம சொன்னோம் இல்லையா, நேத்து லான்ச் பண்ணும்போது அந்த என்ஏவி வந்து 10 ரூபா இருந்தது. இன்னைக்கு அந்த என்ஏவி வந்து யூனோ 10 ரூபாய்க்கு பதிலே இட் வில் பிகம் 11 ரூபா. அப்போ உங்களோட ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கும்? 1000 ரூபா போட்டீங்கன்னா 1000 ரூபா இருக்கும். யா, இதே தான் வந்து என்ஏவி வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இதே வந்து லாஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும்? அந்த 10 ரூபா என்ஏவி வந்து 9 ரூபாவா வந்து மாறி இருக்கும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். யா, கரெக்ட், 9 ரூபா என்ஏவியா மாறி இருக்கும். ஸோ என்ஏவி வந்து மாறிட்டே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த என்ஏவி உங்களோட ஓனர்ஷிப் எவ்வளவு இருக்கு? 100 யூனிட். உங்களோட வேல்யூ எது டிசைட் ஆகுது? நெட் அசெட் வேல்யூ. யா, குட். ஸோ இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட ஸ்ட்ரக்சரிங். இது வந்து ஏன்னா வந்து இது ஒரு பூலிங் ஆஃப் மணி, இது ஒரு ட்ரஸ்டா இருக்கனாலே அந்த பூலிங் ஆஃப் மணி இருக்கு. ஸோ நான் பிளஸ் சேல் நடக்கும்போது எங்கெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் ஷீட் எல்லா மாதம் வரும். நீங்க இந்த ஐசிஐசிஐ லாபம் ஃபண்டு ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்னு வச்சுக்கோங்க. அப்போனா லார்ஜ் கேப் கம்பெனிஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவு தி மியூச்சுவல் ஃபண்ட். இது ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு வந்து பாடி இருக்கு. ஐ வில் ஷோ யூ தி ஸ்ட்ரக்சர். எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி எப்படி இருக்கும்? வை இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்? நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர், ஒரு நெக்ஸ்ட் ஸ்லைட் போமே, தென் கம் டு தி ப்ரீவியஸ் ஸ்லைடு. ஒரு ஸ்ட்ரக்சர் நான் போட்டிருக்கேன். யா, ஓகே, யா, இப்படிதான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி எப்படி இருக்கும்னு வந்து நான் சொல்லிடுறேன். யா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில வந்து ஸ்பான்சர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு ஸ்பான்சர் வந்து ஐசிஐசிஐ இருக்கு. அவங்க ஒரு செட் ஆஃப் ட்ரஸ்டீஸ், அண்ட் தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே வில் ஃபார்ம் ஏ ட்ரஸ்டீஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹூ இஸ் தி கைண்ட் ஆஃப், ஸோ தெர் இஸ் தி ஓனர்ஸ் ஆர் தி ஸ்பான்சர்ஸ் அண்ட் தென் தி ட்ரஸ்டி. அவங்களுக்கு கீழே வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து செட்டப் பண்ணுவாங்க, விச் இஸ் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டு. அண்ட் டு மேனேஜ் ஆல் தீஸ் திங், இந்த மாதிரி அசெட் ஃபார் எக்ஸாம்பிள் அசெட் மேனேஜ்மெண்ட் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டர்ஸ் வந்து யார் கூட இன்டராக்ட்? ஸோ யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட். அந்த ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து கஸ்டோடியன் இதுக்கு. இப்போ நாங்க வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கஸ்டடி பண்ண ஒரு கஸ்டோடியன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அண்டர் விச் தேர் ஆர் பேங்கர்ஸ் இருக்காங்க, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. யா, லைக் லாபம், விகடன் லாபம் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க வந்து அசோசியேட்ஸ் இருப்பாங்க, ஃபண்ட் அக்கௌண்டிங் இருக்காங்க, அண்ட் படுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஒரு ஸ்ட்ரக்சர்ட். யூ ஆர் நாட் லைக் இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஏதோ ஒருத்தர் வந்து ஆரம்பிக்க முடியாது. இட் ஹேஸ் டு பி ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்பான்சர் இருக்கணும், அவங்க ஒரு பணம் போடணும், அதுக்கப்புறம் ஒரு ட்ரஸ்டீஸ் ஃபார்ம் பண்ணணும். இவங்க தான் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி வந்து ஒரு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபார் மேனேஜிங் எவ்ரி திங். அண்ட் இன்வெஸ்டர் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ யூ கேன் கோ டு தி ப்ரீவியஸ் ஸ்லைட் சார். பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். ஒன் மோர் ஸ்லைட். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. சி, உங்களால இது பண்ண முடியுமா கேட்டீங்க, கண்டிப்பா பண்ண முடியும். பட் யூ வில் ஹேவ் டு டேக் த டைம் அண்ட் எஃபர்ட். இஃப் யூ ஹேவ் த டைம் அண்ட் எஃபர்ட், மை அட்வைஸ் இஸ் தட் ப்ளீஸ் டூ இட் டைரக்ட்லி. இதுல வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். எங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, எங்க வந்து யார் இது மேனேஜ் பண்றாங்க, கன்வீனியன்டா இருக்கும். நம்ம ஒரு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் வந்து கன்வீனியன்ட் ஆஃப் இன்வெஸ்டிங். ஸோ கன்வீனியன்ஸ் இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவு தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் பீன் டன். ஸோ அண்ட் lastly, I think well regulated. Well regulated now. There is a very strong body which is known as SEBI. Yeah, I personally believe that SEBI is a very strong body. அது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்கலாம், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்
ஏஜென்ட்ஸா இருக்கலாம். செபி ஆஸ் an organization is very strongly working towards the mutual fund. So this is how it has been happening. This is why இதனால தான் நாங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நீங்க இன்வெஸ்ட் பண்ணோம். லிக்விடிட்டி ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கூட நான் சொல்றேன். ஏன்னா நிறைய மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் 2 விதக்காக அவங்க வந்து எடுக்கிற, ஏன்னா லிக்விடா இருக்கு இல்லையா, எப்போ வேணும் நம்ம வந்து விட்ரா பண்ணலாம் இல்லையா. ஸோ 2 இடத்துல வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் விட்ரா பண்றாங்க. ஒன்னு, போட்ட பணத்தோட நல்ல ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அவங்க வெளியே வந்துடுறாங்க. இன்னொரு பாயிண்ட், போட்ட பணத்தோட கம்மியா போயிடுச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஆயிடுச்சுன்னா வெளியே வந்துடுறாங்க. ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் தட் வென் யூ சி ரிட்டர்ன் டோன்ட் எக்ஸிட். வென் யூ டோன்ட், நீங்க ரிட்டர்ன் பார்க்கலன்னு கூட வெளியே வரக்கூடாது. ரேதர் நம்ம இன்வெஸ்ட் பண்ற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் பீரியட் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட், தட் இஸ் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணது வந்து ஆகும் போது மட்டும் தான் நீங்க வந்து அதுல இருந்து வெளியே வரணும். இல்லைன்னா மை அட்வைஸ், மேபி மார்க்கெட் லாஸ்ட் 6 months வாலடைலா இருக்கு, இதுக்காக நீங்க வெளியே வரக்கூடாது. அதே டைம்ல லாஸ்ட் 3 year பேக் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி 2 yearsல சூப்பர் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா நீங்க அதுக்காக நீங்க வெளியே வரக்கூடாது. யூ ஷுட் ஒன்லி, லிக்விடிட்டி இஸ் பிகஸ்ட் அட்வான்டேஜ் அண்ட் ஆல்சோ டிஸ்அட்வான்டேஜ் விச் இஸ் தேர் இன் மியூச்சுவல் ஃபண்ட். அதுவும் நான் சொல்லிடுறேன். யா, கேன் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ் ப்ளீஸ். ஸோ இன் ஜென்ரல் தேர் ஆர் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட மீனிங் என்ன, இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி, அதுதான் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. யா, ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்றதோட ரீசன் என்னன்னா, அந்த ஸ்டாக் பிரைஸ் மேல போகும்போது அந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸும் ஆர் மேபி த ரிட்டர்னும் நல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவா இருப்பாங்க. கொஞ்சம் இல்ல, ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் ஆர் அக்ரெசிவ்னா ரிஸ்க் அதிகமா இருக்கு. ரிஸ்க் அதிகமா இருக்கும்போது தான் ரிட்டர்ன் அதிகமா வரும். யா, ஸோ தட் இஸ் நாட் அஸ் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ். ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் எங்க பண்ணுது பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுது. நெக்ஸ்ட், தென் வி ஹேவ் ஹைபிரிட் ஃபண்ட்ஸ். ஒரு பேலன்ஸ் அப்ரோச்காக ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் வச்சிருக்கோம். ஏன்னா ஈக்விட்டி இருக்கு அண்ட் வி ஹேவ் டெட். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு டெட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்ட்ஸ்ல இப்போ நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி ஆஸ் an இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட் பண்றீங்க, ஆஸ் a இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வி இன்வெஸ்ட் இன்டு பாண்ட்ஸ். ஸோ ஹைபிரிட் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் டெட். பாருங்க, நீங்க ஈக்விட்டி அண்ட் டெட்ல வந்து நான் வந்து காம்பினேஷனோட வச்சிருக்காங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் ஹைபிரிட். நெக்ஸ்ட், ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நிறைய அட்வான்டேஜஸ் அதிகமா வரும். பிகாஸ் ரிஸ்க் வைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரிவார்ட் வைஸ் பாத்தீங்கன்னா. ஸோ நமக்கு நம்மளோட ரிஸ்க் அப்படைட், நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்க முடியும், அந்த ரிஸ்க் அப்படைஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் ஹேஸ் லாட் ஆஃப் அட்வான்டேஜ். ஒன்று வந்து தேர் ஆர் 6 கேட்டகரி: கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட், டைனமிக் அசெட் அலோகேஷன், ஒரு பேலன்ஸ்ட் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட். கிட்டத்தட்ட 7-8 கேட்டகரி வந்து சப் கேட்டகரிஸ் வந்து இந்த ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இருக்கேன். யா, நெக்ஸ்ட், then we have, can I move to the next slide, sir? Yeah, solution oriented. For example, retirement, child education or child marriage, அதுக்காக தனி ஒரு கேட்டகரி வந்து செபி கிரியேட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து சொல்யூஷன் ஓரியன்டட் அண்ட் அதர் ஸ்கீம்ஸ் இருக்காங்க. யா, ஸோ சொல்யூஷன் ஓரியன்டட்னா ரிட்டையர்மெண்ட் இஸ் a big solution requirement. ஸோ ரிட்டையர்மெண்ட்க்கு தனியா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் ரிட்டையர்மெண்ட் பியூர் ஈக்விட்டி, ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் சில்ட்ரன் சைல்டு கேர் அக்ரெசிவ், அந்த மாதிரி சொல்யூஷன், தட் இஸ் ரிட்டையர்மெண்ட்டும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல அதிகமா வந்து அவைலபிளா இருக்க 2 சொல்யூஷன் ஓரியன்டட்னா, ஒன்னு ரிட்டையர்மெண்ட், 2 சைல்டு. சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸும் அவைலபிளா இருக்கு. Can you move to the next slide? Yeah, okay. மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ், வாட் இஸ் விச் ஒன் டு பை, இதுதான் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ், ஹை ரிட்டர்ன், ஹை ரிஸ்க். தென் வி ஹேவ் ஹைபிரிட், ஒரு மாடரேட் ரிட்டர்ன் இருக்கு, ஒரு மாடரேட் ரிஸ்க் இருக்கு. டெட் இருக்கு, லோ மாடரேட் ரிட்டர்ன், லோ மாடரேட் ரிஸ்க். ஆர் லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு, வெரி லோ ரிஸ்க், லோ ரிட்டர்ன். ஸோ எது விச் ஒன் டு பை, எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வேர் தி விகடன் லாபம் டீம் வந்து உங்களை அசிஸ்ட் பண்ணுவாங்க. வெரி இம்பார்ட்டன்ட். சி, மியூச்சுவல் ஃபண்ட் கிட்டத்தட்ட 14,500 மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இந்தியாவில். இந்த 14,500ல வந்து எது, ஃபார் எக்ஸாம்பிள் ஜீவன் கோஷிக்கு எது கரெக்டா இருக்கும், அவரோட ரிஸ்க் அப்படைட் என்ன, அவரோட நீட் என்ன, அவரோட ரிக்குவயர்மெண்ட் என்ன, பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்கீம். ஸோ மை ஒன்லி ரிக்வெஸ்ட் இஸ் தட் to in a continuation of this meeting, please get in touch with the Vigadan Labam team. They have experts. தட் இஸ் உங்களோட ஃபினான்ஷியல் ரிக்குவயர்மெண்ட், உங்களோட ரிஸ்க் அப்படைட், உங்களோட ஹொரைசன், உங்களோட இது பேஸ் பண்ணி தே வில் கியூரேட் ஒரு கஸ்டமைஸ்டான பீஸ்போக் சொல்யூஷன் வந்து தே வில் பி ஏபிள் டு கிரியேட். ஸோ இன் ஜென்ரல் தேர் ஆர்
இந்த 4 கேட்டகரி இருக்கு. அண்ட் அவங்களோட ரிஸ்க் அப்டேட் பேஸ் பண்ணி அண்ட் இங்க இதுதான் வந்து விகடன் லாபம் வில் டூ எக்ஸ்பர்ட் ஜாப் இன் தட். யா ஓகே. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று நீங்க வந்து மொத்தமா முழுசா போடலாம். தட் இஸ் உங்க கையில ஒரு 1,00,000 ரூபாய் இருக்கு, இல்ல 10,00,000 ரூபாய் இருக்கு, அது மொத்தமா லம்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல எல்லா மாதம் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட், அதுக்கு தான் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரே அடியில வந்து மொத்த அமௌண்ட் போடுறது. ரெண்டு இல்ல எனக்கு மாதம் மாதம் போடணும் அப்படி பண்ணலாம். இல்ல சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் இருக்கு. தட் இஸ் நீங்க உள்ள வந்துட்டீங்க முழுசா அண்ட் ஈக்விட்டியில வந்து எல்லாமே இப்பவும் போடாம பல டைம்ல இன்வெஸ்ட் பண்ணதான் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். அண்ட் இன்டர் ஸ்கீம் ஸ்விட்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வந்து வித்தின் தி ஸ்கீம்ஸ் இப்போ ஈக்விட்டியில் இருக்க மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துச்சு, அது வந்து ஸ்விட்ச் பண்ணுவான். ஸோ there are 4 different modes of investing. lump sum எல்லாம் ஒரே அடியில போடுறதுக்கு, எஸ்ஐபி ஒரு மாதம் வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அமௌண்ட் எடுத்ததோ, இல்ல அந்த மொத்தமா போட்டது வந்து பல மாதங்கள்ல வந்து உள்ள ஸ்கீம்குள்ள மூவ் பண்றது சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் ஆர் மேபி ஸ்விட்சஸ். யா நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட். இன்னைக்கு வந்து எப்படி கோல்கேட் வந்து ஒரு டூத் பேஸ்ட் பிராண்டா மாறி இருக்கு. நிறைய பேர் டூத் பேஸ்ட் சொல்லுவாங்க, கோல்கேட் கொடுங்கன்னா சொல்லுமா. அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி ஒரு பிராண்டா இருக்கு. நான் நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்துருக்கீங்க சொல்லுவேன், சார் எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், நீங்க எனக்கு எஸ்ஐபி கொடுங்க. ஸோ லெட் மீ கிளாரிஃபை, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு விச் இஸ் அண்டர் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. இட் இஸ் லைக் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் சொல்லுவாங்க. யா கேன் ஐ மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைடு. ருபி காஸ்ட் ஆவரேஜிங். யா இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். பாத்தீங்களா? ஸோ எஸ்ஐபியில் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் பண்ண ஒரு பாயிண்ட் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சி பாருங்க, எஸ்ஐபி ஆஃப் 1000 இன்வெஸ்டட் பர் மந்த் அட் 8% till the age of 60. யா நீங்க பாருங்க, இன்னும் டோட்டல் வேல்யூ இன்வெஸ்டட் டோட்டல் இதே வந்து 8% அது வயசு ஆஃப் 60 எவ்வளோ அமௌண்ட் கிரியேட் ஆகுது பாருங்க. யா அமௌண்ட் இன்வெஸ்டர் வந்து 2,40,40,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் 40 வருஷத்துல. அந்த அமௌண்ட் வந்து 5,90,90,000. நீங்க பாருங்க, இது 8%. இதே வந்து இஃப் யூ சேஞ்ச் இட் டு 10% and 12%, it will become more than. So that is the power of compounding. எஸ்ஐபியில் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க் அவுட் ஆகுது. ருபி காஸ்ட் ஆவரேஜிங் எஸ்ஐபியில் என்ன ஆகும்னா, சரி நம்ம ஒரு வாலட்டிலிட்டி இருக்க ஒரு ப்ராடக்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்றோம், அதனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இது பண்றதுக்கு வந்து எஸ்ஐபி வில் ஆல்வேஸ் குட். யா எஸ்டிபி நெக்ஸ்ட். யா see this is what. யா இதான் வந்து ருபி காஸ்ட் ஆவரேஜ் சொல்லுவாங்க. நீங்க பாருங்க சார், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கையில ஒரு 50,000 ரூபாய் இருக்கு. அந்த 50,000 ரூபாய் முழுசா இன்வெஸ்ட் பண்ணா என்ன என்ஏவி வந்திருக்கும் பாருங்க. மாதம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணும் 10 ரூபாய் இருந்தது என்ஏவி. நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 1000 ரூபாய் அவர் கையில கிடைச்சு 1000 யூனிட்ஸ். ரெண்டாவது மாதம் திருப்பி வந்து அவர் 10,000 ரூபாய் போட்டிருக்காரு. அந்த டைம்ல மார்க்கெட் மேல போயிடுச்சு. அப்ப என்ஏவி வந்து 10.5 இருந்தது அண்ட் he has got 900. கம்மி யூனிட் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க என்ன பண்ணுங்க சார், ஓனர்ஷிப் இஸ் யூனிட்ஸ். ஸோ மார்க்கெட் கீழே போகும்போது நீங்க ஆக்சுவலி நீங்க சந்தோஷப்படணும் இஃப் யூ டூயிங் அன் எஸ்ஐபி. ஏன்னா அதே ப்ராடக்டோட அதே யூனிட்ஸ் வந்து அதிகமாக உனக்கு கிடைக்கும். அண்ட் ஹியர் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ 5 மாசத்துல வந்து நீங்க பாருங்க, ஆவரேஜ் பர்ச்சேஸ் என்ஐபி எவ்வளவு இருக்கு, காஸ்ட் பர் யூனிட் எவ்வளவு இருக்கு. ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் 12 பைசா தான், 12 ரூபா தான் வருது. அண்ட் ஆவரேஜ் பர்ச்சேஸ் பர் என்ஐபி இருக்கு. ஸோ ரெண்டாவது ஃபாலிங் மார்க்கெட்டா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் காமிச்சிருக்காங்க. ஃபாலிங் மார்க்கெட்டா இருந்தா எவ்வளவு யூனிட்ஸ் வந்திருக்கும். கிட்டத்தட்ட மார்க்கெட் கீழே போறதுன்னா 7,000 யூனிட் கிடைச்சிருக்கும். மார்க்கெட் மேல போகும்போது நீங்க சந்தோஷம் அதிகமா படிக்கூட எஸ்ஐபி பண்ணும்போது பாருங்க. மார்க்கெட் எண்ட் ஆஃப் த டே அந்த யூனிட் வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கு வந்து இட் வில் ஆல்வேஸ். ஸோ ஆவரேஜ் காஸ்ட் நீங்க எஸ்ஐபி பண்ணும்போது உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணான்னா, ஒரு வருஷத்துல தக்காளியோட பிரைஸ் பாருங்க. சில மாதம் இட் வில் கோ அப் அண்ட் சில மாதம் இட் வில் கம். ஒரு வெங்காயம் பிரைஸ் பாருங்க, நீங்க எல்லா மாதம் அது ஏன் நீங்க வந்து ஒரே ஒரு டைம்ல எல்லாம் வாங்கணும். ஸோ ஆப்ஷன் 2 இருக்கு. ஒன்று வந்து முழுசா வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். யா ஆர் கம்மி ஆகும்போது நம்ம நிறைய பேர் வந்து கம்மி ஆகும்போது வாங்கி டொமேட்டோ பியூரே பண்ணி வச்சிருக்காங்க. யா ஃபார் தி யூசேஜ் இன் தி ஃபியூச்சர். ஸோ டெஃபினெட்லி வந்து இந்த ருபி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். எதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் காஸ்ட் கீழே கொண்டு வரதுக்கு. ஸோ காம்பவுண்டிங் எஃபெக்டும் இருக்கே, ருபி காஸ்ட் ஆவரேஜும் கிடைக்குது. யா ஸோ தட் இஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் எஸ்ஐபி, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். இன்னைக்கு இது வந்து ஒரு பெரிய ட்ரெண்டா மாறுது, சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான். சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான்னா வேற ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு லம்சம் இன்வெஸ்ட் பண்றீங்க. அந்த லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் உங்களோட அமௌண்ட் தான் நீங்க எல்லா மாசம் வந்து விட்ரா பண்றீங்க. எங்கேயோ ப்ராப்ளம் இருந்து பாத்தீங்கன்னா அந்த 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 ஃபண்ட் வந்து
8லேருந்து 10% க்ரோ ஆகும்போது நீங்க வந்து 12% விட்ரா பண்ணீங்கன்னா நெகட்டிவா தான் போகும். Yeah. So systematic withdrawal plan is an option which is available in mutual fund where யாருக்கு இது அதிகமாக சூட்டபிளா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்ட் பீப்புள் ஒரு 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 ஏஜுக்கு அப்புறம் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்சர்வேட்டிவ் ப்ராடக்ட் இல்லை ஹைபிரிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து எல்லா மாதம் விட்ரா பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். யா ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளானும் வந்து ஒரு ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு இன் மியூச்சுவல் ஃபண்ட் டு கிரியேட். யா நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் என்னன்னா நீங்க அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றீங்க இட் இஸ் கமிங் அவுட். எஸ்டிபி இன்ட்ரெஸ்டிங் அமௌண்ட். இது வந்து வேற ஒன்றும் கிடையாது சார். இப்போ உங்க கையில் ஒரு அமௌண்ட் இருக்கு, நீங்க முழுசா அந்த அமௌண்ட் பிகாஸ் மார்க்கெட் வாலட்டைல் இருக்கனால நோ எனக்கு மொத்தமா ஒன்று போட வேண்டாம், மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணி அதுக்குள்ள கொண்டு வரலாம்னா அது பேஸ் பண்ணி பண்றதுக்கு தான் இந்த எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். ஒரு ஸ்கீம்ல இருந்து வேற ஒரு ஸ்கீம்ல டிரான்ஸ்ஃபர் பண்றோம். நீங்க வச்சிருக்க ஸ்கீம் ஐடியலி ஒரு டெட்டா இருக்கணும், இல்ல லோ ரிஸ்க் ஸ்கீமா இருக்கணும், அண்ட் நீங்க உள்ள போற ஸ்கீம் வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அதான் வந்து எஸ்டிபி. நெக்ஸ்ட். Yeah, so what is the difference? Yeah, SIP na it is daily monthly invest பண்றதுக்கு. What is SIP? What is STP? STP transfer பண்றதுக்கு and SWP is withdrawal. மூணுமே மூணு requirement help ஆகும். Why? Because நமக்கு volatility help ஆகும் SIP-ல. சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்லேயும் அதே மாதிரி வாலட்டிலி ஹெல்ப் பண்ணும். விட்ராவல் வந்து நமக்கு மந்த்லி ரிக்குவயர்மெண்ட்டுக்கு வந்து தேவை இருக்கு. யா ஹவு இஸ் அ வெரி சிம்பிள் திங் வென் எனி டைம் அண்ட் அட்வான்டேஜ் இஸ் பாண்ட் போஸ்ட் டேக்ஸ் வந்து டெஃபினெட்லி இட் வில் ஹேவ் அன் அட்வான்டேஜ். ஸோ டெஃபினெட்லி இந்த மூணு விதமா நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல உள்ளே வர எஸ்ஐபி அது எல்லா மாசம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, எஸ்டிபி எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இருந்து மூவ் பண்றது, அண்ட் எஸ்டபிள்யூபி விட்ராவல் ஃப்ரம் தி ஸ்கீம். யா கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். யா good. How to invest in mutual fund is very simple. Yeah. Basically, there has to be a KYC. Yeah. How to invest? Yeah, there has to be a KYC. அதுக்கு வந்து PAN card and maybe a address proof தேவையா இருக்கும். It can be a driving license. KYC நீங்க ஆன்லைன் ப்ராசஸ்லையும் கூட பண்ணலாம். ஒரு ஃபோட்டோ தேவையா இருக்கும். ஆன்லைன் ப்ராசஸ்லேயும் ஃபிசிக்கல் ப்ராசஸ்லையும் பண்ணலாம். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், நம்ம டிஜிட்டலையும் பண்ணலாம். லாபம் ஹேஸ் brought in everything in the digital platforms. Or குமார் சார் will give you brief on that. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயம் டிஜிட்டலாக பண்ண முடியுது. ஸோ மேண்டேட்ரியா நம்ம கேவைசி பண்ணோம். we need to have a பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். கேவைசி பண்ணி பேங்க் அக்கௌண்ட் இருந்தானா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வச்சிருக்கீங்கன்னா ஓவர் தி ஃபோன் இட் செல்ஃப் நம்மளால வந்து அதை இன்வெஸ்ட் பண்ண முடியும். So that's it from my side, sir. Can you put the disclaimer? So in the Inigoda session, the objective is to spread the awareness about the mutual fund schemes and mutual fund disclaimer. Investments are subject to market risk. Need all scheme related documents carefully. So this is a disclaimer, mandatory disclaimer for this. And thank you so much for the patient listening. Now I'll hand over the floor to sir for the question and answer.